ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு வாஸ்து நாள். அதே போல இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தியும் கூட. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன வருத்தங்கள் எல்லாமே இன்னைக்கு தீரும். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சற்று அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். இருந்த போதிலும் நாளின் இறுதி நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் தீரும். மிதுனராசி அன்பர்கள் இன்று சங்கடஹர சதுர்த்தியில் மிதுனராசி அன்பர்களுக்கு விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு நல்லது. சந்திரன் 8ஆம் இடத்தில் சந்திராசிரமமாக இருப்பதனால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்களும் மற்றும் இன்றைய நாளில் சின்ன சின்ன மனவேதனைகளும் இருக்கலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைய விநாயகப் பெருமான் வழிபாடு நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு குருச்சந்திர யோகமாக அமைந்திருக்கிறது. இன்று பல நாட்களாக இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும். இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வத்தை வணங்குவதோ அல்லது குருவாரமாக இருப்பதனால் முருகப்பெருமானின் வழிபாடு மிகவும் சிறந்தது. திருமண தோஷங்களுக்கான பரிகாரங்களை இன்றைய நாளில் செய்யலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். உயர் அதிகாரிகளினுடைய சந்திப்பை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது புதிய மனிதர்களின் சந்திப்போ நீங்கள் சற்று மாலை நேரத்தில் செய்வது சிறப்பு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். குரு சந்திர யோகம் அமைந்திருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் சந்திரனும் லாபத்தில் குருவும் இருப்பது இன்று உங்களினுடைய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதும் மற்றும் உங்களினுடைய சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்ற நாள் அமையும். சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானால் இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். இன்று பண விவகாரத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் அனுகூலமான நாளாக அமைத்து கொடுப்பார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் மனஸ்தாபங்கள் வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு சில நிவர்த்திகளை மாலை நேரத்தில் பார்க்கலாம். உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில குழப்பங்கள் இன்று வர வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்கள் குரு சந்திர யோகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. 12 வருடங்களுக்கு பிறகு இந்த நாளில், அதாவது ஒரு சங்கடஹர சதுர்த்தியில், ஒரு குரு வாரத்தில் குருவும் சந்திரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மகர ராசி நேயர்களுக்கு வருவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும். வீடு இல்லாதவர்கள், வீடு வாங்கக்கூடிய ஒரு தடை இருக்கிறவர்கள் இன்றைய நாளில் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். இந்த குரு வாரத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஏழுமலையானை வணங்குவதும் மற்றும் இன்றைய நாளில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் குரு வாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவதும், உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில்
உங்கள் குலதெய்வத்தை வணங்குவதும் மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் மாறும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை தருவார். மீனராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரமும் மன ஆறுதலை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடமான ரிஷப ராசியில் அமர்ந்தால் ஆயுள் எப்படி இருக்கும்? துலா லக்னம், லக்னகாரகன் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் 8ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு ஆயுளுக்கு போராட்டம் இல்லை ஆயுள் குறைவுன்ற மாதிரி இருக்காது. திருமண வாழ்க்கை கண்டிப்பாக இது பாதிக்கும். லக்னாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இப்போ எந்த ராசிக்காரர்கள் சந்திரன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். சுக்கிர தசையாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு உயிருக்கு கண்டம் என்பது நிச்சயமாக இருக்கும். சுக்கிர தசை வந்தால், அதுவும் சுக்கிர தசா சுக்கிர புக்தி கொஞ்சம் நல்லா இருக்காது. அதே போல் சுக்கிர தசையில் ராகு புக்தியுமே நல்லா இருக்காது. அதுலேயும் கொஞ்சம் அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ இல்லை ஆயுள் சில குறைபாடுகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த துலா லக்னக்காரர்களுக்கு லக்னக்காரகன் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சுக்கிரதசா வந்தால் மட்டுமே இவாளுக்கு கண்டங்கள் ஏற்படும். ஆயுள் ஆரோக்கியத்திற்கு பங்கம் வரலாம். மற்றபடி இந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் திருமண வாழ்க்கையில் தான் பாதிப்புகள் வரும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.